ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலினாச்சே கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்னென்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் ஃப்ளிப்கார்ட்டில் 25 லிட்டர் பிஜிஎன் ஓடிஜி தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது 3800 சில்லற ரூபா இருந்துச்சு. இப்போ 3600 கிட்டே இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 2 ஹோல்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ட்ரே இருந்தது, ஒரு சில்வர் ட்ரே. அதுக்கப்புறமா கிரில் நம்ம ஸ்டிஃபாக மாட்டி வைப்போம் இல்லையா, அந்த ஹோல்டர் இருந்தது. கிரில் கம்பி, இதுதான் கிரில் கம்பி. இது 2 சைடு அதோட இதை நம்ம மாட்டி டைட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரே இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் உள்ளே வாரண்டி கார்டு இருந்தது. இது மேக்ஸிமம் டிகிரி 280 டிகிரி இருந்துச்சு. இதை ஃபங்க்ஷன், இது நம்ம எத்தனை செல்சியஸ் வைக்கணுமோ அதுதான் இது. இப்போ 2வது கொடுத்துருக்கிறது நம்ம மேலே இருக்க ராடா, கீழே இருக்க ராடா, இல்லைனா கிரில் கம்பிக்குள்ளதா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறது. மேலே 2 ராட் கொடுத்துருப்பாங்க, கீழேயும் 2 ராடு இருக்கும். நடுவில் இருக்கிறது தான் அந்த கிரில் கம்பியோட இது வைக்கிறது. மேலே இருக்கா, இதுதான் டாப் ராடு. கீழே இருக்கிறது டவுன் ராடு. சென்டரில் இருக்கிறது தான் இந்த கிரில் கம்பி நம்ம மாட்டி வைக்கிறது. அதுக்கப்புறமா டைமர் தான் இருக்குது. நம்ம டைமர் லைட்டாக அப்படி திருக்குனாலே கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைமர் நம்ம இதை சுற்றி வச்சதுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகும்போது டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்தீங்களா, இது கிரில் கம்பியோடது. இதில் 2 சைடு இதை நம்ம லாக் பண்ணி வைக்கணும். 2 சைடும் லாக் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், அந்த ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும், அதை இந்த சைடு, அதாவது ரைட் சைடு நம்ம மாட்டி வைக்கணும். ஆணி மாதிரி இருக்க இந்த சைடு, இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த ஆணி மாதிரி இருக்க சைடு அந்த சைடு ஒரு அந்த ஹேங்கர் மாதிரியே இருக்கும், அதில் மாட்டி வைக்கணும். அவ்வளோதான், அதுவே லாக் ஆகிடும். இப்போ கீழே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை அதிலேயே வச்சாச்சு. ரொம்ப ஆயில் ஏதாவது படித மாதிரி இருந்தால் அதுக்காண்டி அதை வச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இன்னும் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். அது மாதிரி சாமி கும்பிட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கலாம். உடனே ட்ரையல் பண்ணி பார்த்துடணும்ல, அதான் ஒரு கேக் பேட்டரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர், என் பையனுக்கு அட்ராக்டிவாக கலர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால க்ரீன் கலர் செஞ்சுட்டேன். இதை செய்யும்போதே எட்டி பார்த்துட்டு அம்மா கேக்கு அம்மா கேக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸில் மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு. 2 சைடு இருக்க டாப் ராடும் இருக்கணும், டவுன் ராடும் இருக்கணும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த மோடை. அவ்வளோதான், கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ரெசிபியும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரெசிபீஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேக்கும் ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.